கோவை காந்திபுரம் சிறைச்சாலை மைதான வளாகத்தில் 204 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செம்மொழி பூங்காவை பணிகள் முடிவடையாமல் அவசர கதியில் திறந்து வைத்த விடியாதிமுகவின் பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். செம்மொழி பூங்காவில் சுமார் 70% பணிகள் மட்டுமே முடிந்துள்ளது என கோவை மக்கள் புகார் தெரிவிப்பதாக புரட்சி தமிழர் அறிக்கை. நிர்வாக அனுமதியை காட்டிலும் 40 கோடி ரூபாய் கூடுதலாக செலவிட்டும் முழுமை பெறாத கோவை செம்மொழி பூங்காவை அவசரமாக திறந்தது ஏன்? பல பணிகள் ஒப்பந்த புள்ளி கோரப்படாமல் நாமினேஷன் முறையில் திமுக அரசுக்கு வேண்டிய ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என செய்திகள் தெரிய வருவதாகவும் புரட்சி தமிழர் அறிக்கை. அம்மாவின் அரசு கொண்டு வந்த திட்டங்களை கைவிட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என அரசு சக்கரத்தை சுழற்றும் ஸ்டாலின் அரைக்குறையாக பூங்காவை திறந்து கோவை மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்யலாம் என பகல் கனவு காண்கிறார். பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் விடியாதிமுக அரசிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்ட மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவது உறுதி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்துகிறார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி. டிசம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு புரட்சி தலைவி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்துவார் என தலைமை கழகம் அறிவிப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது நினைவிட நுழைவுவாயில் உட்புறத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறும். புரட்சித் தலைவியின் நினைவிடத்தில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் மரியாதை செலுத்த உள்ளனர் என தலைமை கழகம் அறிவிப்பு. பிற மாநிலங்களிலும் ஆங்காங்கே புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படங்களை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும். கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை கழகம் அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம். உதகை, குன்னூர், கூடலூர் தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் திமுகவினர் திருட்டுத்தனமான வேலையில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள், கிளை செயலாளர்கள் மிகுந்த கவனத்துடன் பணியாற்றி தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் என உதகையில் நடைபெற்ற BLA 2 முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுரை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கழகத்தில் புதிதாக இணைந்து பொறுப்பு வழங்கப்பட்ட கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகத்தை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பொன்னாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்திற்கு நன்றி கூறிய புதிய நிர்வாகிகள். கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணர் மடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. சர்வதேச ஒற்றுமையையும் தர்மத்தையும் காக்கும் இந்திய வழியில்தான் தேசிய பாதுகாப்பின் ஆழமான வேர்கள் உள்ளதாகவும், இரு புனித கோட்பாடுகளே உலக அமைதி, நம்பிக்கை, ஒற்றுமையை வலுப்படுத்தும் எனவும் பிரதமர் பேச்சு. தமிழகத்தில் குற்ற செயல்கள் அதிகரித்ததால் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக பாஜக MP பைஜெயந்த் பாண்டா சென்னையில் பேட்டி. பாதிக்கப்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வலுவான நிர்வாகம் தேவைப்படுவதால் அதனை பாஜக முக்கிய பிரச்சனையாக முன்வைக்கும் எனவும் பேச்சு.
கோவைக்கு வரவேண்டிய மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக கொண்டு வந்தது என்பதால் வேண்டுமென்றே சதி செய்து தவறான திட்ட அறிக்கை தயாரித்து கோவையை திமுக அரசு வஞ்சித்து விட்டது. கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் குற்றச்சாட்டு. கோவைக்கு வரவேண்டிய முக்கியமான திட்டத்தில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் கொண்டு வந்தது மெட்ரோ ரயில் திட்டம். இந்த திட்டத்தை வேண்டுமென்றே கிடப்பில் போட வேண்டும் என்பதற்காக 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 2024 இந்த திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கிறது. அதாவது ஒரு திட்டம் வரணும்னா உடனே பண்ணியிருப்பாங்க, வரக்கூடாது எடப்பாடியார் கொண்டு திட்டம், வேலுமணியனை கொண்டு திட்டம், அதுக்காக பொறுக்கணுங்கிறதுக்கோசரம் திட்டத்தை லேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. மெட்ரோ ரயில் திட்டம் குறித்தான உண்மைகளை மாமன்ற கூட்ட அரங்கில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பதிவு செய்ததால் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அதிமுகவினரை பேசவிடாமல் அமளியில் ஈடுபட்டு அராஜகம். கோவையில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் விடியாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பி வெளிநடப்பு. புறக்கணிக்காதே கோவையை, புறக்கணிக்காதே 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 கோவையை புறக்கணிக்காதே, வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே, கோவை மக்களை வஞ்சிக்காதே, கோவை மக்களை வஞ்சிக்காதே. திராவிட மாடல் அரசே, திராவிட மாடல் அரசே, திராவிட மாடல் அரசே, திராவிட மாடல் அரசே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. பணம் இரட்டிப்பு மோசடியில் ஈடுபட்ட நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் விடியாத அமைச்சர் ராஜேந்திரன், மேயர் ராமச்சந்திரன் பங்கேற்றது குறித்து அதிமுக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்வியை சமாளிக்க முடியாமல் அவசரமாக கூட்டத்தை முடித்த திமுக மேயர். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து அதிமுகவினரை பேசவிடாமல் தடுத்த தீய சக்தி திமுகவிற்கு மக்கள் கண்டனம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்த 70 வயதான மூதாட்டியை மது போதையில் தொழிலாளி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கொடூரம். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. புதுச்சேரியில் இருந்து 330 கிலோமீட்டர் மற்றும் சென்னையில் இருந்து 430 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சேலம் மத்திய சிறையில் கைதிகளுக்கே கஞ்சா விநியோகித்த சிறை வார்டன் செல்வராஜ் பிடிபட்ட நிலையில் தமிழகத்தில் நடப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியா அல்லது கஞ்சா மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. போதை ஒழிப்பில் 2.0, 3.0 என கலராக விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றிருக்கும் சிறைத்துறையில் நடக்கும் கஞ்சா விற்பனையை கண்டுகொள்ளவில்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 10,80,000 ரூபாய் மதிப்பிலான 7,200 காலாவதியான மது பாட்டில்கள் நீதிமன்ற உத்தரவின்படி அழிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால் 63 பேர் இறந்த பின்னும் திருந்தாத ஸ்டாலின் மாடல் அரசு கள்ளச்சந்தை மது விற்பனையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் சாடல். கோவையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக மெத்தப்பெட்டமைன் விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக வெற்று வசனம் பேசிய ஸ்டாலின் தமிழகத்தை போதைப் பொருட்களின் ஹாட்ஸ்பாட்டாக மாற்றியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் 4 கிலோ கஞ்சா வைத்திருந்த பெண் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் வேலை வாய்ப்புகளும் வருமான வாய்ப்புகளும் முடங்கியுள்ளதால் வாழ்வாதாரத்திற்காக பெண்களும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வாழ்வை தொலைக்கும் அவலம்.
மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே பம்ப் செட் அறைக்குள் விவசாயி ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். நாள்தோறும் அரங்கேறும் கொலைகளை கட்டுப்படுத்த திராணியற்ற ஸ்டாலினுக்கு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என தம்பட்டம் அடித்துக் கொள்ள வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 7 மாதம் வளர்ந்த கரு கலைக்கப்பட்டு சாலையில் சிசுவாக வீசப்பட்டு கிடந்ததை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி. தீயசக்தி திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறியும் சோதனைகளும் சட்டவிரோத கரு கலைப்புகளும் தொடர்வதாகவும் மக்கள் சாடல். தேனி மாவட்டம் கம்பத்தில் நகரின் மைய பகுதியில் செல்லும் ஓடையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுப்பு. விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் தமிழகத்தில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சட்டவிரோதமாக டெட்டனேட்டர்கள் மற்றும் வெடிமருந்துகளை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தவர் சிக்கிய நிலையில் மேலும் 3 வலை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் போதைப்பொருள் கலாச்சாரம், வெடிகுண்டு கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் சாடல். சென்னை பாரிமுனையில் இருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற பேருந்தில் பயணச்சீட்டு தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் நடத்துனரை சட்டக்கல்லூரி மாணவி அறைந்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மன உளைச்சலில் உள்ள அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பது சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் மின் வாரியத்தினர் பள்ளம் தோண்டியதை தட்டி கேட்டவரின் கார் ஓட்டுநரை அசிங்கமாக திட்டி தாக்கியதாக விடியா திமுக திருவிக நகர் மண்டல குழு தலைவர் சரிதா அவரது கணவர் மகேஷ்குமார் மீது புகார். தாக்குதலில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் பேசும் வீடியோ வெளியான நிலையில் அவர் மீதே காவல்துறையில் புகார் அளித்து தீயசக்தி திமுக வழக்கை திசை திருப்பியதால் மக்கள் அதிர்ச்சி. கையை வாங்குறா அப்படின்னா எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு. இரு நான் டிஎம்கேவில் இருக்கிறேன், நான் போஸ்டிங்கில் இருக்கிறேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, யாருன்னு தெரியாது நீ பண்ணுற அப்படி இப்படின்னு அவன் பாருங்க சிங்கமாக பேசினான். எதுக்கு அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றான். இப்படி பேசாதீங்கக்கா விடுங்கக்கான்றேன். உடனே அவன் திரும்பி வந்து காதில் அடித்தான். எனக்கு எதுவும் கேட்கல, கேராகி உட்காந்துட்டேன். திமுகவின் வாரிசு அமைச்சரின் தொகுதிக்குட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டையில் குடிசை பகுதி வாசிகள் உள்ளே இருக்கும் போதே வீடுகள் இடிக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். கர்ப்பிணிகள் என்றும் பாராமல் வீடுகளை இடிக்க முற்பட்ட இரக்கமற்ற திமுக ஆட்சிக்கு எதிராக முழக்கமிட்ட பொதுமக்கள் அவகாசம் கொடுக்காமல் வீடுகளை இடித்தால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தரமற்ற முறையில் போடப்பட்ட தார் சாலை குறித்து தட்டி கேட்ட பட்டியல் இன சமூக இளைஞரை திமுக ஒன்றிய செயலாளர் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. பட்டியல் இன மக்களுக்கு எதிராக செயல்படும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாத ஸ்டாலின் மேடைக்கு மேடை சமூக நீதி பற்றி பேச தகுதி இல்லாதவர் என மக்கள் காட்டம். சென்னை பெருங்குடியில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் துரைப்பாக்கம் காவல் ஆய்வாளர் ஓசியில் உணவு வாங்கிச் சென்ற சம்பவம். விடியாத திமுக ஆட்சியில் வேலியே பயிரை மேய்வது போல சட்டத்தை காக்க வேண்டிய ஏவல் துறையே சட்டத்தை மீறும் நிலையில் காவல்துறை மீதான நம்பிக்கையை இழக்கும் மக்கள். சென்னை கூவம் ஆற்றங்கரை ஓரங்களில் கொட்டப்பட்டுள்ள கட்டிட கழிவுகளும் தூர்வாரப்பட்ட மண் கழிவுகளும் சரிந்து மீண்டும் கூவம் ஆற்றிலேயே விழுவதால் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேற முடியாத அவலம்.
பல இடங்களில் ஆகாய தாமரை படர்ந்து கிடப்பதால் நீரோட்டம் பாதிக்கும் நிலையில் திமுக மாநகராட்சி நிர்வாகம் கூவம் ஆற்றை கண் துடைப்பாக தூர்வாரி மக்கள் வரிப்பணத்தை வீணாக்குவதாக குற்றச்சாட்டு. காலி மது பாட்டில்களை பெறும்படி விடியாத அரசின் டாஸ்மாக் நிர்வாகம் தங்களை மன உளைச்சலுக்கும் பணிச்சுமைக்கும் உள்ளாக்குவதை கண்டித்து டாஸ்மாக் ஊழியர்கள் விழுப்புரம் மாவட்ட டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 195 டாஸ்மாக் கடைகளை அடைத்து சாவியை டாஸ்மாக் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க முயன்றதால் பரபரப்பு. திருவாரூர் மாவட்டம் வில்லியநல்லூர் பகுதியில் உள்ள திருமலைராஜன் ஆற்றில் டிட்வா புயல் எதிரொலியாக அவசர கதியில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பருவமழை தொடங்கி பல நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இதுவரை ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காமல் இப்போதுதான் விடியாத அரசின் நீர்வளத்துறைக்கு ஞானம் பிறந்ததா என மக்கள் கேள்வி. வேலூர் ஆட்சியரகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் புகார்களை கூற வந்த விவசாயிகளிடம் கோரிக்கைகளை மட்டுமே கூறுமாறு தெரிவித்த விடியாத அரசின் அதிகாரிகள். முறையாக ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தாமல் கல்குவாரிகள் தொடங்க அரசு அனுமதி கொடுக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியதற்கு பதில் கூற முடியாமல் அதிகாரிகள் திணறல். ஆலோசனை கூட்டம் போடாம பாடி கல்குவாரி கல்கொட்டையும் பொலிஷன் கல்கொட்டையும் கேட்டதை கொடுத்துன்னு சொல்றாங்க. அம்மா எப்ப ஆலோசனை கூட்டம் போட்டாங்க எங்க ஏரியால? எங்களால எங்களுக்கெல்லாம் கல்குவாரி குத்ததே எங்களுக்கு தெரியாது. நாங்க எப்படி வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி சொல்லுங்க எங்களுக்கெல்லாம்? ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், தோப்புக்காடு, தெற்குவாடி உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் மக்கள் கடும் அவதி. நோய் தொற்று பரவும் அபாயம் மற்றும் விஷ ஜந்துக்களால் அவதியடைவதால் மாவட்ட நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். இந்த வீட்டு தண்ணி பிடிச்சிட்டு நிற்கிற வீட்டுகளுக்கு பூரா எதுவுமே பண்ண வேணாம். எங்களுக்கு மண் அடிச்சு கொடுத்தா போதும். மண்ணோட மண் அடிச்சு கொடுத்தா போதும். எங்களுக்கு சுத்தமான மண்ணோட அடிச்சு தர வேணாம். மண் உயர்த்தினா போதும். எங்களுக்கு இடத்துக்களை சுத்தம் பண்ணி கொடுத்தா போதும். தண்ணி பிடிக்கவும் இந்த தண்ணி குப்பை உள்ள ஏரியா அந்த செவிட்டு பாம்பு பூரா அது சின்ன பிள்ளைகளை கடிக்குது. அன்னைக்குனா எங்கள் மகளுக்கு கடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு ஏற்றிட்டு போனோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விபத்தில் சிக்கி உயிரிழந்த 2 இளைஞர்களின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதால் தமிழகத்தில் தொடர்ந்து மர்ம மரணங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 54 விமான சேவைகள் ரத்து. சென்னையில் இருந்து திருச்சி, தூத்துக்குடி, மதுரை மற்றும் புதுச்சேரி ஆகிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக ரத்து. கர்நாடக மாநிலம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண மடத்தில் நடந்த பிரம்மாண்ட லட்சகந்த கீதா பாராயண நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. சப்ச சாத் சப்கா விகாஸ் மற்றும் சர்வஜன் ஹிதாய போன்ற ஆளுமை முழக்கங்களை பகவத்கீதையின் கர்ம யோகத்தில் இருந்து ஈர்க்கப்பட்டவை என்று பிரதமர் மோடி பேச்சு. பிளாஸ்டிக் இல்லாத சிறந்த கல்வி மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மஞ்சப்பை விருது என்ற பெயரில் 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவதாக அறிவித்து கரூர் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட விளம்பரத்தால் சர்ச்சை. ஏற்கனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க மஞ்சப்பை திட்டம் என டப்பா இயந்திரங்களை வைத்து விளம்பரம் தேடிய விடியாத ஸ்டாலின் அரசு தற்போது பரிசு என்ற பெயரில் ஏமாற்று நாடகம் நடத்துவதாக மக்கள் விமர்சனம். சென்னை பல்கலைக்கழகம் ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்குவதற்கான கார்பஸ் நிதியில் இருந்து 95 கோடி ரூபாய் எடுத்துள்ளதால் எதிர்கால ஓய்வூதியங்கள் ஆபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கல்வியாளர்கள் எச்சரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றம் நிதி செயலாளரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டு உடனடி தீர்வு கேட்டுள்ளதன் மூலம் விடியாத ஸ்டாலின் அரசு நிர்வாக குறைபாடு அம்பலமாகி உள்ளதாக மக்கள் விமர்சனம். தூய்மை பணியாளர்களை போராட வைத்து சென்னை மாநகரின் சுகாதாரத்தை சீரழித்த திமுக மாநகராட்சி நிர்வாகத்தால் ஒரே நேரத்தில் டெங்கு, சிக்கன்குனியா, இன்ஃப்ளூயன்சா தொற்றுக்கு ஆளாகி பொதுமக்கள் பாதிப்பு. கோடிகளில் ட்ரோன் வாங்கியதாக விளம்பரம் செய்த விடியாத அரசு மழைநீர் தேங்குவதையும் கொசுக்களின் பெருக்கத்தையும் தடுக்க தவறியதால் மருத்துவமனைகள் நிரம்பி வழியும் அவலம். நாகை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மழைநீர் சேமிப்பு பேரணி துவக்கி வைக்கப்பட்ட நிலையில் முறையாக மழைநீர் சேமிப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் பேரணி என்ற பெயரில் நாடகம் தேவையா என மக்கள் கேள்வி.
4.5 ஆண்டுகளாக கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருந்துவிட்டு புயல் மழை வீசும்போது மட்டும் விடியாத அரசின் மாவட்ட ஆட்சியர்களுக்கு திடீர் ஞானோதயம் வருவதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை அடுத்த அத்தியந்தல் ஊராட்சியில் நூலக கட்டிடத்தை வருவாய் ஆய்வாளர் அலுவலகமாக மாற்றிய மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் கண்டனம். எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விடியாத அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சரே கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தது மாணவர்களின் கல்வி தரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்த கல்லூரி மாணவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 62,50,000 ரூபாய் பணம் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் எளிதில் தப்பிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதால் கல்லூரி மாணவர்கள் கூட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வாழ்வை தொலைக்கும் அவலம். பட்டாவில் நேரடி பெயர் இல்லாதவர்கள், குத்தகைக்கு விவசாயம் செய்பவர்கள், இறந்தவர்களின் பெயரில் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்பவர்கள் பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலையால் விவசாயிகள் கடும் அவதி. பயிர் காப்பீடு கால அவகாசத்தை நீடிக்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் புதூர் வேளாண்மை அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் விடியாத அரசுக்கு எச்சரிக்கை. காட்டுக்கு போய் பார்த்தோம்னா வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை, வீட்டில் உட்கார்ந்தோம்னா காட்டு பன்றி அழிக்குது. இது எந்த சூழ்நிலையும் எங்களால் தப்பிக்கவே முடியல. அதனால அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் 1 வார காலத்துக்குள்ள. அப்படி இல்லைன்னா அடுத்த 15 நேரத்துக்குள்ள அறிவிக்கல அப்படின்னா நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை முற்றுகையிட்டு மாபெரும் ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்துவோங்கிறத புதூர் வட்டார விவசாய சங்கமும் கரிசல் பூமி விவசாய சங்கமும் இணைந்து இந்த மாபெரும் ஒரு போராட்டத்தை நிகழ்த்துங்கிறத இந்த ஊடகத்துறை மூலம் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் ஆட்சியரகத்தில் குறைகளை கூறிய விவசாயிகளிடம் ஆட்சியர் முன்னிலையில் விடியாத அரசின் அதிகாரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. தூசூர் ஏரியில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் இங்கேயே தீக்குளிப்போம் என விவசாயிகள் ஆவேசம். தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நெல் வயல்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் கவலையில் ஆழ்ந்துள்ள விவசாயிகள். மழை காலத்திற்கு முன்னரே முறையான வடிகால் அமைப்பை ஏற்படுத்த தவறிய திறனற்ற ஸ்டாலின் அரசு உரிய நிவாரணத்தையாவது முறையாக வழங்குமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் நெடும்பரம் ஊராட்சி அன்னை மாதா நகரில் வீடுகளுக்குள் புகும் மழை நீரால் மக்கள் கடும் அவதி. தாங்கள் படும் அவதி குறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடியாத திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே பத்துன்னு இருந்தது. நாங்கள் தூங்கி எழுந்துச்சி வெளியில் வரும்போது இது அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த தண்ணியை எடுத்துட்டு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க. பொம்பளை பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, எங்கள் பசங்கள்லாம் படிக்கிறாங்க, 10வது 12வது பசங்க முட்டிக்கு மேலே துணியை பேண்ட் எல்லாமே நினைச்சிக்கின்னு தான் இந்த தண்ணியில் ஏறி வராங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப வெக்கப்படுதுங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அந்த தண்ணியை தாண்ட முடியல. பைக்கில் போனாலும் தண்ணி ஏறி பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டுது. கோவை மாநகராட்சி 14வது வார்டு உருமாண்டம்பாளையம் உழைப்பாளர் வீதியில் இருந்து வெள்ளக்கிணறு செல்லும் பகுதியில் சேரும் சகதியுமாகவும் குண்டும் குழியுமாக காணப்பட்ட சாலையை மண்கொட்டி சரி செய்த பொதுமக்கள். தங்கள் பகுதியில் தார் சாலைதான் இல்லை என்றால் தெரு விளக்குகளும் எரிவதில்லை, பாதுகாப்பும் இல்லை என விடியா மாநகராட்சியிடம் பொதுமக்கள் கண்டனம். தண்ணி தேங்கி நிக்குது. நாங்க வரும்போது நிறைய பேர் விழுந்துடுறோம் காலையில. அதனாலயே வேலைக்கு வர முடியறது இல்லை எங்களால. வேலைக்குன்னு மட்டும் இல்லைங்க, ஸ்கூலுக்கு போறோம், குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம், எல்லாருமே இதுல ஸ்லிப் ஆகி விழுகத்தான் செய்யறோம். இந்த ரோடு அவ்வளோ நல்லா இல்லை. எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்க சொல்லி நாங்க 2-3 தடவை இல்லைங்க, 10-100 தடவைக்கு மேல நாங்க எல்லாருக்கிட்டையும் போராடி பார்த்துட்டோம். மாநகராட்சிக்கு நாங்க லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி கூட்டத்தில் தங்கள் பகுதி அவலங்களை முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்கள் தங்கள் பகுதிக்கு வரும் குடிநீரை தலைவர் மற்றும் ஆணையரை குடிக்க வற்புறுத்தியதால் பரபரப்பு. குடிநீர் தரம் சரியில்லாமல் தாங்கள் பாதிக்கப்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியாத நகராட்சிக்கு கடும் கண்டனம்.
நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்திற்கு அரசு நலத்திட்டங்களை வரவிடாமல் தடுக்கும் மாவட்ட நிர்வாகத்தையும் திமுக மாவட்ட செயலாளரையும் கண்டித்து ஆட்சியரகம் அருகே பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல். சொந்த நலனுக்காக மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை தடுக்கும் திமுக மாவட்ட செயலாளரின் உருவ பொம்மையை போராட்டக்காரர்கள் எரிக்க முயன்றதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள பெரிய பிராட்டிக்குளம் நிரம்பிய நிலையில் நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழும் ஆபத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றி உபரி நீர் வெளியேற வழி செய்யாத விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். நாங்கள் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த இடத்துல வந்து வடிகால் வாரியம் உண்டு. ஆனால் இப்போ உள்ள கவர்மெண்ட் அதை அடைச்சிட்டு அதில் வடிகால் வாரியமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வரைக்கும் தண்ணி வர சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். அதனால் இந்த பெரிய பிராட்டி குளத்துலேருந்து வர்ற தண்ணியை முறைப்படியாக எங்களுக்கு வடிகால் வாரியம் வழியாக உப்பாற்று ஓடைக்கு போகிறதுக்கு தமிழக அரசு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். புயல் சின்னம் உருவானதன் எதிரொலியாக சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறப்பு 500 கனஅடியாக அதிகரிப்பு. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவை விடியாத அரசின் அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியில் நடந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்து மதத்தை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்பு. தேங்காய், பூ, வாழைத்தார், ஆப்பிள் உள்ளிட்டவற்றை சீர்வரிசையாக எடுத்துச் சென்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வழங்கினர். மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கையில் மக்களை மீட்கும் பணிகளில் இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் மற்றும் அதில் உள்ள ஹெலிகாப்டர்கள் தீவிரம். தக்க சமயத்தில் உதவிகரம் நீட்டும் இந்திய விமானப்படையினருக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி.